ஹே ஆல், வெல்கம் டு அம்மியா விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாகூர் ஃபேமஸ் இறால் வாடா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? பிகினர்ஸு கூட ஈஸியாக செய்யலாம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே கிறிஸ்பி அண்டு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாதம் வீட்டில் மீந்துடுச்சா உடனே இதை ட்ரை பண்ணிடலாம். நம்ம வீட்டில் செய்கிற சாதம் எப்படியும் அது மீந்து தான் போவோம். அந்த சாதத்தை வச்சு எப்படி ஒரு சூப்பரான வாடா செய்கிறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்துருக்கிறேன். அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். எல்லாத்தையும் அப்படி மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அதை அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு நல்லா அரைஞ்சி நல்லா மாவு மாதிரி ஆகிடும். இதுக்காக நீங்கள் எந்த அரிசி பருப்பு எதையுமே ஊற வைக்க தேவையில்லை. பழைய சாதம் மட்டும் இருந்தால் போதும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு நம்ம சாதம் 1 கப் எடுத்திருந்தா அதே அளவுக்கு ரவை 1 கப்பு நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு சோடா உப்பு இருக்கும் இல்லையா, அதில் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ரெண்டத்தையும் ஆட் பண்ணது பிறகு அதை நல்லா கையை வச்சு நல்லா அதை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இறால் வத்தல் இருக்கு இல்லையா, எங்கள் ஊர் சைட்லலாம் இல்லை செனக்குண்ணின்னு சொல்லுவாங்க, அதை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 அளவுக்கு உரித்து அதனை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அதை ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு அதை அப்படியே வச்சிருங்க. நம்ம அதில் ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா, அது நல்லா அதில் செட் ஆகணும். அதனால் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே அது ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 15 மினிட்ஸ் கழித்து அதில் நம்ம இன்னும் கொஞ்சம் ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு ரவை போட்டால் போதும். இப்படி கொஞ்சோன்னு ரவையை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கடைசி நேரத்தில் இதை சேர்த்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், நம்ம வாடா சுடுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு ஒரு பிளேட்டில் நான் பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணியிருக்கேன், இல்லைனா கிளாத் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக வடை எப்படி தட்டுவோமோ அந்த மாதிரி நம்ம அதில் அப்படி நல்லா தட்டி நடுவில் ஒரு ஹோல் போட்டு அதை எண்ணெயில் நல்லா நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் மொத்தமாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு தட்டி அதை எண்ணெயில் இப்படி போட்டுடலாம். அதுபோல் கொஞ்சம் கொஞ்சமாவாக இந்த மாதிரி தட்டி தட்டி நம்ம அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயில் போடும்போது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா டக்குன்னு அது கரிஞ்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா பொரிச்சிடுங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு அதை நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்பவும் எண்ணெயில் போட்டோம்னா அது கரிஞ்சிடும், அப்புறம் நம்மளுக்கு ஹார்ட் ஆகிடும். இந்த மாதிரி முன்னாடியே பின்னாடியும் பெரட்டி போட்டு கொஞ்ச நேரம் அதை பொரிச்சு எடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அந்த கலர் வந்தால் போதும். இது கரெக்டான ஸ்டேஜ். அப்படியே நம்ம ஒன்றா அதை எடுத்துடலாம். இது காரைக்கால் சைடு நாகூர் சைட்லாம் ரொம்பவே ஃபேமஸ். இது நாகூர் சைடு போனோம்னா கண்டிப்பாக அதை வாங்கி சாப்பிடாதவங்களே இருக்காது. இனிமேல் நாகூர் சைட்லாம் போய் சாப்பிடணும் அவசியம் இல்லை. வீட்லேயே நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கலரில் எல்லாத்தையும் ஒன்றா செஞ்சு எடுத்தாச்சு. அது கூடவே ஷைடிஷாக வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு ஒரு ஷைடிஷ் செய்வாங்க. அதோட சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும். தனியாகவும் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டி அண்டு கிறிஸ்பியான வாடா ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் சாதம் மீந்துருச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இனிமேலுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.